கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில் நமக்கு ஒரு முக்கியம், ரொம்ப தேவையானது ஒன்று நம்ம வாழ்க்கையில். நம்ம குடும்பத்தில் சமாதானம், மற்றவரோட சமாதானம், பக்கத்தில் சமாதானம், சபையில் சமாதானமாக இருக்கிறது, வேலை சேலத்தில் சமாதானமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம் தேவை. அது என்னன்னா, நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இயேசுக்கிட்ட சீஷர்னு கேட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கூட ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு சீஷர்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாருங்க, என்ன சொல்கிறேன்னா, கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது மாதிரி எங்கள் கடன்களை மன்னிங்க. அப்படின்னா நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு கூட மன்னிங்க, எங்கள் தப்பெல்லாம் கூட மன்னிங்கன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தார். இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, வேதத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொன்னார். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓமை சொன்னார்னா, மத்தேயு 18:32 அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே. சுருக்கமாக சொல்கிறேன், என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான், அந்த கடனை அடைக்க முடியல. அவன் சொன்னான், கடன் கொடுத்தவன் சொன்னான், நீ வா சொல்லிவிட்டு, உன்னால் கடன் அடைக்க முடியல, ஒன்று பண்ணு, உன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் விற்றுட்டு எனக்கு கொண்டாந்து கட்டுனார். ஐயோ அப்படி வேணாம் எனக்கு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி, நான் உங்கள் கடன்லாம் அடைச்சிட்றேன், ஒன்று பண்ணுங்க, இப்போ எனக்கு கடனை கொஞ்சம் மன்னிங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கடன் தீர்த்துட்றேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டான். சரி, அவர் இறங்கி போப்பான்னு அனுப்பிச்சிட்டாரு. போகும்போது வழியில் அவங்ககிட்ட கடன் வாங்கினா ஒரு ஆள் வந்தான். அவன் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், 100 தாலந்து. அதுனா கொடுப்பா, எங்கே என் கடன் வாங்கின கொடுன்றான். இல்லையா நான் கொடுத்துட்றேன், இப்போ முடியலன்னா உடனே அவனை பிடிச்சி உபாத்திக்கிறவங்க டார்ச்சர் பண்ணுறவங்கிட்ட கொடுத்துட்டான். அதை கேட்ட உடனே பார்த்துங்க, உடன் வேலை செய்யலாம் பார்த்து அந்த எஜமான்ட்ட போய் சொல்லிட்டாங்க, இவ்வளோ கடனை அடைச்சிங்களே, அவன் உங்ககிட்ட கடன் வாங்கின சின்ன கடனை அடைக்காத, உபாத்து ஏதாவது டார்ச்சர் பண்ணுறவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டான்னு சொன்னான். உடனே அவனை வர சொல்லி என்ன சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நீ இன்னைக்கு என்ன உனக்கு மன்னிச்ச மாதிரி நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும், நீ மன்னிக்காத நான் மன்னிச்ச மாதிரி அவனுக்கு மன்னிக்காத இருக்கிறேன்னு சொல்லி அவனை மறுபடியும் நீ மொத்த கடனையும் தீர்க்கிறவெல்லாம் விடமாட்டேன்ட்டார் எஜமா. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், வசனம் பாருங்கள், மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஒரு உதாரணம் சொல்லி கர்த்தர் விளக்குறார். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக தப்பு செய்தவங்களே நீங்கள் மன்னிக்கலைன்னா நான் கூட உங்களை மன்னிக்க மாட்டேன்றார். கர்த்தர் மன்னிக்கலாம், நம்ம நிலைமை என்ன ஆகும் பாருங்கள். ஒரு ஊழியக்காரு பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு போனார். போனால் அந்த வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க. அது என்னான்னு சொன்னால் 7x70, 7x70, அவ்வளோதான். ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஒரு கிறிஸ்துவங்க வீட்டில். அதை பார்த்தது இவருக்கு ஒரு பிரசங்கமே வந்துடுச்சான். என்னன்னா, 7x70னா பேதுரு கேட்டார் இயேசுக்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்க எத்தனை முறை மன்னிக்கணும்? 770 முறையானா 770 அதிகமாக மன்னிக்கணும், 7 முறையில் 770 முறையில் அதிகமாக மன்னிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, 770னா எவ்வளோ தரம் நம்மளுக்கு யார் தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிக்கணும். இது நம்ம கடனாளிகள் மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சாதான் கர்த்தர் நம்ம செய்த தப்புன்னு நமக்கு மன்னிப்பார். இதுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிக்காதிருந்தால் பரமபிதா கூட நம்முடைய தப்புங்களை மன்னிக்க மாட்டார். பாருங்கள், கர்த்தர் நம்ம பாவங்களை மன்னிக்கலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நரகத்துக்கு தான் போகணும்.
நரகத்தில் எப்போவுமே அக்கினி எரிஞ்சுனே இருக்கும். இப்போது நம்ம தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது. தப்பு செய்தாலும் நம்ம இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே நான் பாவியப்பா, நான் இதெல்லாம் தப்பெல்லாம் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பார். இது கண்டிஷன் என்ன, நமக்கு விரோதமாக யாருன்னா தப்பு செய்ய நம்மளும் என்ன பண்ணால் மன்னிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, மார்ட்டின் லூத்தர்னு ஒரு பெரிய கர்த்தருடைய பக்தன் இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார், இவர் ரொம்ப பாவம் தான் செய்தார். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்து தன் குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டப்போ கர்த்தர் மன்னித்து அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்துட்டார். பாருங்கள், நமக்கு கூட கண்டிப்பாக இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? இயேசு தான் மன்னிக்க முடியும். இப்போ இயேசு பாவத்தை மன்னிக்கணும், நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குறைகளை கண்டிப்பாக அவர்கிட்ட அறிக்கையிடணும். நம்ம அறிக்கையிட்டாக்கா கர்த்தர் மன்னிப்பார். எப்படி மன்னிக்கிறாருன்னா, நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே பிதா சுமத்துனதுனால, அவரை கல்வாரி சிலுவையில் அடித்து ரத்தமெல்லாம் சிந்தினால, அந்த ரத்தத்தில் தான் நம்ம பாவம் மன்னிப்பு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, பணம் காசுனால் இல்லை. அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிங்கன்னா, பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களாம். அது விலை கொடுத்து வாங்கிக்கினா பாவ மன்னிப்பு நம்பினாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் சுத்த பொய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பாவ மன்னிப்பு இலவசமாக ஈவாக இயேசு கொடுக்குறார். ஏன்னா அவர் சிந்தின ரத்தத்தினால. அப்போது அவர் மன்னிக்கிறேன்றாரு, நான் முன்ன மன்னிக்கிறேன், குறைகள்லாம் மன்னிக்கிறேன்றார். அவர் மன்னிக்கிற நம்ம கூட என்ன பண்ணோம், நமக்கு விரோதமாக செய்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், குறைகளை மன்னிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். கண்டிஷன், நீ மற்றவங்களுக்கு குறைய மன்னிச்சா தான் பரமபிதா நமக்கு மன்னிப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மன்னிக்காது போனால் என்ன நடக்கும் சொன்னால், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்க மாட்டார். மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இதே தான் திருப்பி திருப்பி ஆவியானவர் சொல்கிறார். உனக்கு நீ ஜெபம் பண்ணும்போது உன் பேரில் யாருன்னா ஒரு தப்பு செய்யிட்டான்னு மன்னிச்சிரு. மன்னிக்கலைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உன் குறையை அவர் மன்னிக்கவே மாட்டாருன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னொன்று, தேவனுக்கு அன்பு கூறுன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சும்மா சொன்னால் போதாது. நீ அப்படி நேசிக்கணும். உன் கண்ட சகோதரனி கண்ணுக்கு எதிர்க்காக இருக்கிற என்ன பண்ண சகோதரி நேசிக்கலைன்னா, அவன் குறைய மன்னிக்கலைன்னா, நீ கர்த்தரை நீ என்ன பண்ண முடியும்? அவரில் அன்பு கூறவே முடியாது. கண்ட சகோதரனில் அன்பு கூறினா தான் காணா தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்னு வசனம் சொல்லுது. இது வந்து 1 யோவான் 4:20 காணப்படுது. அப்புறமா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்ம மன்னிக்காது இருந்தோன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், நம்மளுக்கு எரிச்சல் வந்துடும். மன்னிப்புக்காக போனால் எரிச்சல் வரும். யோனார் ஒரு தீர்க்கதரிசி பைபிளில் இருக்கிறார். அவர் நல்ல மனுஷன், தீர்க்கதரிசி. அவர் வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசுவே அடையாளம் காட்டியிருக்கார், சொல்லியிருக்கார் அவரை பற்றி. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணான், மன்னிக்கணும் ஆண்டவர், அவன் செய்த கர்த்தர் சொன்னது கீழ்ப்படியாத அவன் என்ன பண்ணான், கர்த்தர் சொன்னது ஒன்று, அவன் போன வழி ஒன்று. கர்த்தர் கீழ்ப்படியாத போயிட்டான். கீழ்ப்படியாத பாவம் செய்தான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், அவன் போன கப்பலில் வந்து பயங்கரமாக கடலில் புயல் பயங்கரமாக வந்து அந்த புயல்னால கப்பலே உடையிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்தா யார் மேலே இப்படி வந்துச்சுன்னா, சீட்டு போட்டால் யோனா தீர்க்கதரிசி மேலே வந்துச்சு. அவனுக்கு விசாரிச்சு, மீதான் வானத்து பூமி உண்டாக்குன கடவுளுடைய பிள்ளை, நான் ஊழியக்காரன், என்னால் தான் இது வந்துச்சுன்னா. அப்போ என்ன பண்ணுறது, உன்ன எடுத்து சமுத்திரத்தை தூக்கி போடுன்ட்டான். தூக்கி போட்டாங்க. உடனே அந்த கடல் கொந்தளிக்கிற கடல் அப்படியே அமைதலாயிடுச்சு. கடலில் போட்டதும் கர்த்தர் சும்மா உள்ள ஒரு பெரிய திமிங்கலத்தை ரெடி பண்ணி அவனை தூக்கி போடுறதுக்கும் அந்த திமிங்கலம் விழுங்குறதுக்கும் சரியாச்சு. அந்த திமிங்கலம் விழுங்கின பிறகு
என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே கடல் கொந்தளிக்காது போயிடுச்சு. அங்கே உள்ளே போய் அந்த மீன் வயித்துல போய் முட்டி போடுறான். முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். கர்த்தர் மன்னிச்சுட்டார். சரி மன்னிச்சு வெளியில இருந்து கரையில் கக்க வச்சுட்டாங்க மீனை. அப்புறம் மீன் கக்க வச்சு தான் வீணா போயிட்டான். போய் பிரசங்கம் பண்ண சொன்ன இடத்துக்கு போக முடியும் போனான். போனால் அவர் கர்த்தர் அந்த ஜனங்க மன்னிச்சு உடனே பாவ அறிக்கை செய்தாங்க. உடனே கர்த்தர் மன்னிச்சிட்டார். இவனுக்கு ஒரே எரிச்சல். இவனுக்கு மன்னிக்கப்படல. பாரு, நான் சொன்னேன் 40 நாளுக்குள்ளே நீங்கள் மனம் திரும்பலைனாக்கா அழிஞ்சிருவீங்கன்னு சொன்னேன். இப்போ ஏன் ரெஸ்பெக்ட் என்ன ஆகுது பாரு, அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு விட்டுட்டார் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோபம் எரிச்சல் வந்துச்சு. அதனால் நம்ம மன்னிக்காத போனோமா நம்மளுக்கு கண்டிப்பாக எரிச்சல் தான் வரும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, வேதத்தில் பார்க்கும்போது யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான், கர்த்தர் பிள்ளை. அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு தப்பும் செய்யலை. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க, அவனை என்ன பண்ணாங்க, குழியில் தூக்கி போட்டு குழியிலேருந்து மறுபடியும் எடுத்து அவன் என்ன பண்ணிட்டானா, அந்த எகிப்துக்கு போகிற ஜனங்கிட்ட விற்று போட்டான். 20 வெள்ளிக்காசு விற்று போட்டாங்க. அவங்க எடுத்துன்னு போய் அங்கே இன்னொருத்தருக்கு போய் போத்திபார்ன்ற ஆளுக்கு விற்றுட்டாங்க, அடிமையாக விற்றுட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும். ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணேன், எங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒன்றும் தப்பு பண்ணலையே, எங்கள் அப்பா அம்மா விட்டாச்சு, அண்ணன் தம்பி இப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் முறுமுறுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு வசனம் இருக்குது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதனால் எல்லா சூழ்நிலையும் சமாதானமாக இருந்தான். பயங்கரமான ஒரு சோதனை வந்துச்சு. தவறான ஒரு பொய் குற்றம் சாட்டினாங்க. அந்த எஜமாட்டியே பாவம் செய்ய கூப்பிட்டுட்டு கடைசியில் அவன் தான் கூப்பிட்டான்னு அவன் மேலே பழியை சுமத்திட்டான். ஜெயிலில் கூட போட்டாங்க. ஆனாலும் பொறுமையாக இருந்தான். கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதித்து அவன் என்ன பண்ணார்னா, கர்த்தர் அந்த இடத்துலேருந்து எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிபதியாக மாற்றிட்டார். பாருங்கள், கர்த்தரோடு யோசேப்பு இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் கர்த்தருக்கு பயந்து அவன் ஜீவித்ததுனால ஒரு பெரிய ப்ரொமோஷன் வச்சிச்சு. அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் தம்பிங்க சாப்பாட்டுக்கு இல்லாத, தானியம் இல்லாத இவங்கக்கிட்ட வராங்க. யோசேப்புகிட்ட வந்தால் அவங்கக்கிட்ட பழிக்கு பழி வாங்கலை, மன்னித்துட்டான். அந்த போத்திபார் மனைவி தவறான ஒரு குற்றச்சாட்டு ஜெயிலில் போட வச்சாங்க. அவங்கக்கிட்ட எல்லா பவர் அவங்களையும் ஒன்றும் பழிக்கு பழி வாங்கலை, அண்ணன் தம்பிகளும் பழிக்கு வாங்கலை. இதுதான் நம்ம மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம மன்னிப்போம், ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு சரி செய்யப்படும். நம்ம மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்குமானா எல்லாரோடும் சமாதானமாக நம்ம இருப்போம். அது ரொம்ப முக்கியம். உங்களால் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ நம்ம யாரோட சமாதானமாக இருக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, எரிச்சல், கோபம், சண்டை, இதுக்கெல்லாம் காரணம் மன்னிக்காத இருக்கணும். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அப்போது இந்த காரியத்தை நம்ம கர்த்தர் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நம்ம அதை எதிர்பார்க்குறார். இது நமக்கு செய்யலைன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னிக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம்னா நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கணும். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். அதுன்னா மனப்பூர்வமாக மற்றவங்க மன்னிக்கணும். இன்றைக்கி வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க வருதுன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று வரும், வராது போகுது. ஆனால் நம்ம மன்னிச்சிட்டோன்னு வச்சுங்க, பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும், மன்னிச்சிட்டோம்னா பிரச்சனையே வராது. நீ என்ன என்னை கேட்குது, நான் என்ன பேசுனா, இன்றைக்கி குடும்பங்களில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த மன்னிக்காத ஒரு குணத்தினால நிறைய டைவர்ஸ், குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போயினே இருக்குது. உடனே ஒரு கல்யாணம் ஆகி 3 நிமிஷத்தில் கூட டைவர்ஸ் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம், உண்மையாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மற்றவங்க செய்கிற குறைகளை நம்ம மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ அப்படி மன்னிக்கும் போது நம்ம மற்றவங்களோடு நம்ம என்ன நல்ல உறவு கொண்டாடலாம். இப்போ இயேசு பாருங்கள், இயேசு என்ன பண்ணார், சிலுவையில் அரைஞ்சப்போ அவ்வளோ பயங்கரமாக அவர் ஒரு தப்பும் செய்யலை. கண்ணு கொடுத்து எல்லாம் செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பினார். அவ்வளோ நன்மை செய்தார். அந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், பிதாவே இவளுக்கு மன்னியுங்க, இவள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கார்கள் சொல்லி பிதா கிட்ட மன்னிப்பு கேட்குறார். பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு குணம். நமக்கு ரோல் மாடல் யாருமே இல்லை, எந்த மனுஷர்கள், இயேசு தான். இயேசு மட்டும் பின்பற்றிங்களாம், இயேசு போல் நம்ம மாற முடியும். நம்ம மனப்பூர்வமாக அவரை என்ன பண்ண அடிசுவடில் நம்ம நடக்கலாம். வேதத்தில் பார்க்கும்போது
ஒரு சேவான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சேவான் வந்து என்ன பண்ணார்னா, ஒன்றும் சொல்ல, ஒரு வசனம் தான் சொன்னார், பிரசங்கம் தான் பண்ணார். இதை பண்ண உடனே அந்த யூதருங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஓன்னு சொல்லி பயங்கரமாக என்ன பண்ணார், அடிக்கிறதுக்கு போய் அடிக்கிறதுல அடித்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, அவங்க துணிங்களையும் ஷர்ட்டுங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு, இந்த சவுல் தான் அது காவல் வச்சுட்டு, எல்லாம் கல்லுங்களை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உடனே இயேசுவை போலவே மன்னிக்கிற ஒரு சுவாபம், இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்ததுனால இயேசுவை போல ஒரு மன்னிக்கிற சுவாபம். அவனும் என்ன சொன்னானாக்கா, ஆண்டவரே இவங்க செய்தெல்லாம் அவங்க என்ன அவங்களுக்கு தெரியாது செய்கிறாங்க, ஆனால் இவங்கள மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பாருங்க, 7:55 அவன் பரிசுத்தாவினால் நிறந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு என்ன பண்ணுங்க, கல்லை எடுத்து எரிஞ்சதும் இவங்களை செய்த மன்னிங்க சொல்லிட்டு முழங்கால் படிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். கல்லை அடிக்கிறாங்க, அப்படி அடிக்கிறாங்க. அடித்தாக்கா அவனை கடைசியில் இப்படி கல்லை அடி வாங்கின்னு மன்னிப்பு ஜெபம் பண்ணி இயேசு போலே அவன் செய்தனால பரலோகத்தை பார்த்தா பிதாவுடைய வலது பாசத்தில் இயேசு நிற்கிறாராம். யார் பார்த்துங்க, யார் நிற்பாங்கன்னா பெரியவங்களை பார்த்து கனப்படுத்துக்க ஏஞ்சி நிற்போம் நம்ம. இயேசு நிற்கிறாராம் பரலோகத்தில். எப்போ நிற்கிறாராம், இந்த சேவானை வரவேற்கிறதுக்காக நிற்கிறாராம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படியே அவர் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அப்படியே தன் ஜீவனையே விட்டுட்டார். பாருங்கள், இந்த மாதிரி இயேசு போல் நம்ம மாறணும்னு விரும்புகிறாரு. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற புத்தியே இல்லை. யார் ஒரு சின்ன குறை பண்ணாலும் உடனே என்ன பண்ணுறேன், சண்டை போடுறேன், நான் மன்னிக்கவே என்னால் முடியலன்னா அவர்கிட்ட கேளுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் உங்களை போல் என்னை மாற்றணும் கேட்கும்போது அந்த குணத்தை நமக்கு தருவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், குடும்பத்துலேயும் சமாதானமாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் சமாதானமாக இருக்கலாம், வேலை செய்யும் ஸ்தலத்தில் சமாதானமாக, எங்கேயுமே சமாதானமாக இருக்கலாம். எப்போ நம்ம அந்த மன்னிக்கிற குணம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கணும். அப்போ மன்னிக்கலான்னு வச்சுங்களேன், கசப்பு, விரோதம், வைராக்கியம் எல்லாமே வரும். இந்த காரியங்கள் சமாதானமாக உலகத்தில் வாழணுன்னா, சந்தோஷமாக வாழணுன்னா இந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். இந்த மன்னிக்கிற குணம் எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். இந்த குறைய ஒரு வசனம் சொல்லி நம்ம முடிக்கலாம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் எப்போவுமே யாரையும் என்னால் மன்னிக்க முடியல, எப்போவுமே சண்டை தான் போடுறேன், சின்ன காரியத்தினால மன்னிக்க முடியலன்னா என்ன பண்ணி கர்த்தர்ட்ட கேட்டிங்களா, பாவத்தை அறிக்கையிட்டா அவர் கண்டிப்பாக நம்ம மன்னிப்பார். அப்போ அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரோட சமாதானமாக இருப்போம். அப்போ தான் நம்ம குறைங்களை அவர் மன்னிச்சா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. நமக்கு ரோல் மாடல் இயேசு தான். அவர்கிட்ட வாங்க, குறைகளை அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க, எனக்கு அந்த மன்னிக்கிற குணத்தை தாங்க, உங்கள் போல் என்னை மாற்றுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அவர் மன்னிச்சா தான் நம்மளை அவர் பிள்ளையாக மாற்ற முடியும். அது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரமபிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்ற வேத வசனத்தை படித்தப்பா, நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை மன்னிக்கிறோம், மன்னித்தா தான் நீங்கள் மன்னிக்கிறீங்களா அந்த ஜெபத்தில் அறிக்கையிடுறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களை மன்னிக்கிறபடியான மனதை எங்களுக்கு தாரப்பா. 70 முறை அல்லப்பா ஆண்டவர், எத்தனை முறை மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை மன்னிக்கத்தக்கதான அந்த குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா, அந்த சேவானை போல் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் சமாதானம், வேலை செய்யும் ஸ்தலத்தில் சமாதானம், ஆண்டவரே செல்லுமிடமெல்லாம் மற்றவரோடு சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும்ப்பா. அப்படி எங்களை மாற்றுங்கப்பா, அப்படி எங்களை மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க, நாம் மைப்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்கப்பா. யார் யார் இந்த வேலையில் நான் பாவி, எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன்ப்பா, என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, என் உள்ளத்தில் வாங்க ரத்தத்தினால கழுவுன்னு யார் யார் என் இடத்துல வந்து கேட்குறாங்களோ அவளுக்கு அந்த மன்னிப்பை தாங்கப்பா, அவளை மன்னித்து ரட்சியுங்கப்பா. உண்மை போல் நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதமான குடும்பத்தை தாருங்க.
கஷ்டத்தில், துன்பத்தில், தொல்லையில் இருக்கிற மக்கள் தேவை சந்தித்தலும் பிரிந்து போன குடும்பங்கள்லாம் ஆண்டவரே இணைக்கப்படத்தக்கதாக, பிரிந்து போன குடும்பங்களாம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.